ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்குள்ள லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை ஓவர் நைட் சோக் பண்ணி அதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்து ரெடி பண்ணுறேன். வெங்காயம் வதக்கிட்டு, தக்காளி வதக்கிட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு இதை வந்து நல்லா பரட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மசாலா வெரைட்டிஸ் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் வேக வச்சுருந்தேன் கொண்டக்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த கொண்டக்கடலையிலே கொஞ்சமாக எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றிட்டோன்னா நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு கருணக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் தான் வந்து செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணிக்கிறோம். வெந்ததுக்கு அப்புறமா அரிசி மாவு போட்டுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க, ஞாபக சக்தி வந்து வளரும். அதுக்கப்புறமா வந்துட்டு சப்பாத்திக்கு கோதுமை மாவு ரெடி பண்ணிவிட்டு உள்ள ஃபில்லிங்ஸ்க்காக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து போட்டு ரோல் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே ஃபிங்கரால் ப்ரெஸ் பண்ணி தோசை தவாவில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா காயின் பரோட்டா வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்குள்ள லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. உண்மையாலுமே வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பெருசாகவும் செய்யலாம், பட் குழந்தைங்களுக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. சரி, ஓகே, நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.